வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. இந்திய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 7.8% வளர்ச்சி அடைந்துள்ளது. நடப்பு நிதியாண்டு முழுவதற்குமான யதார்த்த ஜிடிபி வளர்ச்சி 7.6% மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இது 7.1% இருந்தது. 2022-23 ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இவ்வாறு தெரிய வந்துள்ளது. இதுவரை அடிப்படை ஆண்டாக பயன்படுத்தப்பட்ட 2011-12 ஆண்டுக்கு பதிலாக புதிய அடிப்படை ஆண்டு அப்பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும், கொரோனாவிற்கு பிந்தைய இயல்பான முதலாம் ஆண்டு என்பதை கருத்தில் கொண்டு 2022-23 ஆண்டு அடிப்படை ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தில் கல்வி பிரிவுக்கான புதிய கட்டிடத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக உடன்பாட்டினால் பங்களாதேஷ் மற்றும் சீனாவுடன் திறம்பட்ட முறையில் போட்டியிடுவதற்கான பல்வேறு புதிய வாய்ப்புகள் இந்தியாவின் ஜவுளித்துறைக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். நாளை ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 2700 கோடி ரூபாய் ஆகும். பின்னர் அன்றைய தினமே பிரதமர் மதுரை சென்று மொத்தம் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஆகாஷ்வாணியின் பண்பலை நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்ய கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள 3 டிரான்ஸ்மிட்டர்களை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தரிசனம் மற்றும் பூஜை செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிக அளவிலேயே வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், இம்முறையும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பீகாரை விட அதிகமாக சாதனை அளவிலேயே அமையும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்முறை 18 முதல் 30 வயது வரை உள்ள இளம் வாக்காளர்கள் பெரும் எண்ணிக்கையில் தேர்தல் திருவிழாவில் பங்கேற்பதை உறுதிப்படுத்த கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனை கூட்டங்களில் சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டத்தில் நடத்தி முடிக்க ஆலோசனை வெளியாகியிருப்பதாகவும், அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை ஆணையம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் என்றும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 25.32 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் இன்று சுகாதாரத்துறையிடம் வழங்கினார். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குநர்கள் உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளில் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அழைத்து வர புதிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் உதவிகரமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக கோப்பைக்கான ஐசிசி ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று நடைபெறும் சூப்பர் 8 போட்டியில் முதலில் ஆடும் நியூசிலாந்து அணி சற்று முன்வரை 18.3 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன் எடுத்திருந்தது. இந்திய அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தாவில் தனது கடைசி சூப்பர் 8 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் மோத உள்ளது. உலக கோப்பைக்கான ஐசிசி ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் அரையிறுதிப் போட்டிகள் மார்ச் 4, 5 ஆகிய தேதிகளிலும், இறுதிப் போட்டி 8ஆம் தேதியும் நடைபெறும். புதிய தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் இபிஎஃப் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது மண்டல மாநாட்டிற்கு மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையேற்றார். புதிய தொழிலாளர் சட்டங்களை தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகிய இரு தரப்பினருமே வரவேற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். ILO உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் இந்த சட்டங்களை பாராட்டியுள்ளதாக அவர் கூறினார். தொழிலாளர் சட்டங்களை மேம்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு சம பங்கு இருப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார். மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் இந்த 5வது மண்டல மாநாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் கலந்து கொண்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.